ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய கேஸ்டைன் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வீடியோவில் காமிக்கும்போது நிறைய பேர் இந்த கேஸ்டைன் பாத்திரங்களோட கெப்பாசிட்டி என்ன, அது என்ன பிராண்டு, எப்படி சீசனிங் பண்ணணும், அது நல்லா இருக்குதா, குக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸு, நிறைய என்கொயரிஸ் இதெல்லாம் காமெண்ட்ஸில் வரும். ஸோ அதுக்கு ரிப்ளை மோஸ்ட்லி பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. இன்றைக்கி ஃபைனலி அந்த வீடியோ வந்து எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அந்த கேஸ்டைன் பாத்திரங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற கேஸ்டைன் பாத்திரங்களோட ஒரு கலெக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கில்லட் தான். இது வந்து 10 இன்ச்சு விக்டோரியா பிராண்ட், இங்கே யூஎஸில் வாங்கினது தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ சட்னிக்கு ஏதாவது வதக்குறோம், இல்லை வந்து கொஞ்சமாக பொரியல் பண்ணுறோம், உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கில்லட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜென்ரலாக கேஸ்டைன் அப்படின்னா வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப ஹெவி வெயிட்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம சின்னதாக வாங்கும்போது நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் அப்படின்னா இதுதான். எப்போதுமே கேஸ்டைன் வாங்கும்போது இந்த மாதிரி டபுள் சைடு ஹேண்டில் இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு இல்லை வாஷ் பண்ணும்போது இதை பிடிச்சிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். நம்ம ஒரே ஒரு சைடு உள்ளது மட்டும் வாங்கினோன்னா ஒத்த கையில் பிடிச்சிட்டு நம்மளாட்டி வாஷ் பண்ணும்போது ஒரு கையில் ஒரு 2 கிலோ 3 கிலோ வெயிட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் 2 சைடும் ஹேண்டில் இருக்கிற மாதிரி பார்த்து தான் வாங்குவேன். ஸோ அதனால தான் மெயினாக நான் இந்த ஸ்கில்லட் வாங்கினேன். ஸோ இதிலே போட்டிருக்கோம் மேட் இன் கொலம்பியா 10 இன்ச்சு விக்டோரியா பிராண்டு. அடுத்தது இந்த குழிப்பணியார சட்டி. இது வந்து கேஸ்டைன் தான். இது இந்தியாவில் வாங்கினது. எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறதுக்கு பணியாரம் செய்கிறதுக்காக நான் மோஸ்ட்லி இது வாங்கினேன். இந்தியாவிலேயே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அயன் பாத்திரங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் தோசை இல்லை குழிப்பணியாரம் இல்லை வெண்டைக்காய் வறுவல் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் தேவைப்படும், நிறைய எண்ணெய் தேவைப்படாது. ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி நான் வந்து கேஸ்டைனை ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ எகைன் இதுவும் வந்து உங்களுக்கு டபுள் சைடு ஹேண்டில் இருக்கும். பின்னாடி ஈவன் ஹீட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி 2 லூப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்டவ்வில் வைக்கும்போது ஆடாது, அதே மாதிரி ஈவனாக ஹீட் ஆகும். அடுத்தது இந்த தோசைக்கல். இது வந்து 11 இன்ச்சு. இது என்ன பிராண்டு? இது ஹாக்கின்ஸ் பிராண்டு தான் இது. ஸோ இதுவும் இந்தியாவில் வாங்கினது தான். இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு வந்து என்னவோ இந்த கேஸ்டைன் தோசைக்கல்ல தோசை ஊற்றும் போது அவ்வளோ கிறிஸ்பியாக, ஒரு பேப்பர் ரோஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கடையிலலாம் போய் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக மெலிசாக தோசை வரும். என் பிள்ளைங்களுக்கு கிறிஸ்பி தோசை தான் பிடிக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் இந்த பாத்திரத்தை தான், இந்த தவா தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன், ஹாக்கின்ஸ் பிராண்டு. அடுத்தது நிறைய பேர் கேட்டது இந்த தாளிப்பு கரண்டி தான். இதுவும் கேஸ்டைன் தான். ஸோ கேஸ்டைன் எப்போதுமே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கடாயோ இல்லை வந்து ஸ்கில்லட் வந்து சூடாக இருக்கும்போது அந்த பிடியும் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு துணி வச்சோ இல்லை வந்து வச்சு தான் நம்ம தூக்குற மாதிரி இருக்கும், வெறும் கையில் தூக்க முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதில் வந்து நமக்கு உடன் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. அதனால இது சுடவே சுடாது, நம்ம தாளிச்சிட்டு எடுத்து கொட்டுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 சைடும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால எண்ணெயில் எதுவுமே ஸ்பில் ஆகாது. யூஸ்வலி நான் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து குட்டி பசங்களுக்கு ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணுறதுக்கு, ஆம்லேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்தியாவில் அமேசானில் வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்கில்லட் இது வந்து நான் காஸ்கோவில் வாங்கினது. இதோட பிராண்டு வந்து லார்ஜ். ஸோ இது வந்து 11 இன்ச்சா 12 இன்ச்சான்னு தெரியல. ஸோ இது வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும், எப்படியும் ஒரு 3 கிலோ வெயிட் இருக்கும். இது வந்து நான் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான்வெஜ் பெப்பர் ரோஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, சிக்கன் பெப்பர் வறுவல் இல்லை மட்டன் பெப்பர் வறுவல் இல்லை ப்ரான் தொக்கு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த கேஸ்டைனில் பண்ணால் அவ்வளோ சூப்பராக வருங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
மேபி அது இந்த கடாயில் பண்ணுறதுனால கூட இருக்கும். நான் வந்து கேஸ்ட் அயர்ன் ஆல்மோஸ்ட் 8 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு கேஸ்ட் அயர்னில் சமைச்சு பழகிட்டு எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை வந்து வேறு எந்த பாத்திரமுமே எனக்கு பிடிக்கல. ஏன்னா கேஸ்ட் அயர்னில் சமைக்கும்போது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2வது ஸ்பீடாக வந்து குக் ஆகும். இதே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வெங்காயத்தை வதக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் நல்லா வதங்கி அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னோட எல்லா குக்கிங்க்கும் இது அயர்ன் பாத்திரம் தான். மீன் குழம்பு இல்லை வத்த குழம்பு, புளிக்குழம்பு அதுக்கெல்லாம் மட்டும் நான் வந்து மண் பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். அந்த மண் பாத்திரமும் நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அது எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நான் வந்து கேரியானில் ரொம்ப சேஃபாக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது இதான் சொல்லிட்டேன் இல்லையா, இது வந்து லார்ஜ் பிராண்டு, காஸ்கோவில் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய என்கொயரி வந்தது அப்படின்னா இந்த கடாய்க்கு தான். ஸோ இது வந்து நம்ம இந்தியன் டைப் கடாய் வித் லிட்டு. இது வந்து கிளாஸ் லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதோட பிராண்டு வந்து ஹாக்கின்ஸு. ஸோ இதுதான் இந்த கடாய். நம்ம இந்தியன் டைப் குக்கிங்க்கு பக்காவான ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னா இதுதான். ஸோ இது வந்து நான் மோஸ்ட்லி என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ குருமா வைக்கிறது இல்லை என்ன சொல்கிறது, ஒரு கிரேவி வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நல்ல குழியாக இருக்கா, நமக்கு வதக்கிறதுக்கு அதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 2 லிட்டர், இதோட கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர் ஹாக்கின்ஸோட பிராண்டு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணி அது நல்லா தேய்ஞ்சு இப்போ வந்து எப்படி எந்த அளவுக்கு வளன்னு இருக்குது பாருங்கள். இதில் நான் எண்ணெயே ஊற்றாமல் வதக்குனாலும் ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு இது வந்து சீசன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னா இதுதான். ஏன்னா 4 இயர்ஸாக என் கூட இருக்குல்ல, அதனால். ஸோ இதை எப்படி வந்து சீசனிங் பண்ணணும் இல்லை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இது சீசனிங் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை வந்து காமெண்ட்ஸ்லேயோ வந்து பின் பண்ணுறேன். அதே மாதிரி இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை குக் பண்ணதுக்கு அப்புறம் உடனே வந்து இப்போ லிக்விட் கிரேவிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்துலேயே அப்படியே வைக்கக்கூடாது. நம்ம கிரேவிஸ்லாம் பண்ணி முடித்தோன்னே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா, ஏன்னா கிரேவி வந்து தண்ணி இல்லையா, ஸோ தண்ணியும் இந்த இரும்பும் பட்டு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கிரேவியே வந்து கருப்பாக மாறிடும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் கிரேவிஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ரெடி பண்ணி முடித்தோன்னே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த அயர்ன் வெசலை எம்டியாக வச்சுருங்க. அது எம்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நான் அதுலேயே வைக்கக்கூடாது. அதே மாதிரி இதை வாஷ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த ஈரம் இருக்கு இல்லையா, அந்த ஈரத்தை ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை துணியாலேயோ தொடச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே ரப் பண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க. இதை நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு விடவே மனசு வராது. ஸோ எனக்கும் அப்படி தான். ஒரு 8 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். பழகி எனக்கு இப்போ கேஸ்ட் அயர்னை விட்டு வேறு எது யூஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு பிடிக்கல. இன்னொரு அட்வான்டேஜ் இதில் என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரைஸும் கம்மி தான் கம்பேர் டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு வரும், வீணாக போகாது. இப்போ ஒரு பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்திங்கன்னா வருஷம் ஆக ஆக அது வீணாக போயிடும். ஆனால் இந்த கேஸ்ட் அயர்னை பொறுத்தளவு வருஷம் ஆக ஆக அதோட என்ன சொல்கிறது குவாலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது ஈஸி டு மெயின்டைனாக இருக்கும், துரு பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து எண்ணெயே தேவைப்படாது. அந்தளவுக்கு அது சீசன் ஆகி நான்ஸ்டிக் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு பர்சனலி பிடிச்சது இரும்பு பாத்திரங்கள் தான், அதுவும் எஸ்பெஷலி கேஸ்ட் அயர்ன் தான். ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதுவும் நான் சொல்கிறேன். அப்புறம் இதோட லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.